வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை நாடோடி மன்னன். வாங்க கதைக்குள்ள போகலாம். கலாக்காரங்க இடத்துக்கு போய் சேர்ந்துடுறார் வீராங்கன். சோ அப்ப அவங்க எல்லாம் மீட் பண்ணி அவங்க கொள்கையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது வீராங்கன் மதனாவோட அப்பா கிட்ட சரி உங்க கதை என்ன அப்படின்னு கேக்குறார். அதுக்கு நான் முன்னாள் மன்னரோட மெய்காப்பாளன், அவரோட பொண்ணு ரத்னா சில முரடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்துல நடந்த சண்டையில நான் அவங்களை எதிர்த்து போரிட்டேன். அதுலதான் என்னோட ஒரு கால் ஊனமாயிடுச்சு. மகள் போன துக்கத்திலே மன்னரும் காலமாயிட்டார். உடனே அதுக்கு வீராங்கன் அப்ப இளவரசியை யாருமே தேடலையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரொம்ப வருத்தத்தோட அந்த மதனாவோட அப்பா சொல்றாரு, எல்லாரும் தேடுனேன்னு தான் சொல்றாங்க, ஆனா நான் தான் இன்னமும் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்ப வீராங்கன் கேக்குறாரு, சரி இளவரசி எப்படி இருப்பாங்க, இப்ப கண்டுபிடிக்கிறதா இருந்தா கூட நம்மளுக்கு ஏதாவது அடையாளம் தெரியணும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இளவரசியோட முதுகுல நட்சத்திர மச்சம் ஒண்ணு இருக்கும், அதுலயே அவங்களோட பேரும் எழுதி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மதனாவை அரெஸ்ட் பண்ண பிங்கல் அவங்கள ஒரு தூண்ல கட்டி வச்சிருக்காரு. கலகக்காரங்களுக்கு தான் நிறைய ஸ்பை இருக்காங்க இல்லைங்களா, அதுல ஒரு ஸ்பை பெங்களன் அரண்மனையில இருக்காங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த லேடி வந்து மதனா கிட்ட வந்து கவலைப்படாதீங்க, நம்ம கலகக்காரங்கிட்ட நான் சொல்லிட்டேன், சோ சீக்கிரமா வந்து உங்களை காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அங்க பிங்களன் வர்றாரு. வந்து மதனா மேல பரிதாபப்படுற மாதிரி பேசி, எதுக்கு நீ அநியாயமா கஷ்டப்படுற, மத்தவங்களுக்காக நீ ஏன் உன் உயிரை விடணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மதனா வீராப்பா ஆஹா நான் என்ன ஆனாலும் என்னோட காதலை காட்டி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிங்களன் நான் எங்க உன்னை காட்டி கொடுக்க சொன்னேன், நாளைக்கு அரச மரியாதையோட ராஜசபைக்கு வா, வந்து அங்க மன்னரோட அரியணையில உட்கார்ந்து இருக்கிறது மன்னர் கிடையாது, என் காதலன் அப்படின்னு சொல்லு, அது போதும் அப்படின்னு சொல்றாரு பிங்களன். ஆனா அதுக்கு மதனா சுத்தமா மறுத்து நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. இதை கேட்டதும் பிங்களனுக்கு பயங்கர கோவம். உனக்கு எவ்வளவு திமிரு, நீ எல்லாம் சும்மா நார்மலா கேட்கறதுனால நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற பாரு, இப்ப வந்து உன்னோட உடம்ப ரணமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு எடுத்து அடிக்கிறதுக்காக வீசுறாரு. ஆனா அந்த சவுக்கு அவங்க மேல படவே இல்லை. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த சவுக்கோட முனைய புடிச்சுக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம வீராங்கன் தான். ஓ நீயே வந்துட்டியா, நல்லதுதான் அப்படின்னு சொல்லி பிங்களன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சரி மார்த்தாண்டர் எங்க அப்படின்னு வீராங்கன் கேக்குறாரு. அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீ உண்மைய வந்து கோர்ட்ல வந்து சொல்லி மன்னிப்பு கேளு, இல்லைன்னா மார்த்தாண்டனோட சேர்ந்து உன்னைய நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாரு பிங்களன். அதுக்கு வீராங்கன் நீ மார்த்தாண்டனை திருப்பி கொடுத்துரு, நான் வேணா உனக்கு மன்னிப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பிங்களனுக்கு பயங்கர கோவம். ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டை நடக்கிற சமயத்துல அந்த ஒரு ஸ்பை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கட்டி போட்டிருக்க மதனாவை காப்பாத்திடுறாங்க. சோ ரொம்ப நேரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல பிங்களன் தோத்து போயிடுறாரு. எப்படி மதனாவை தூண்ல கட்டி வச்சாங்களோ அதே மாதிரி பிங்களனை கட்டி வச்சு வீராங்கன் கேக்குறாரு, மார்த்தாண்டர் எங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அதெல்லாம் முடியாது, அது என்னோட உயிரோட கலந்த ரகசியம் அப்படின்னு பிடிவாதமா மறுக்கிறாரு பிங்களன். இவ்வளவு நேரம் நான் உனக்கு கௌரவமா கேட்டேன் அப்படின்னு சொன்னது நாடோடிக்கு கௌரவம் என்ன தெரியும் அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு பிங்களன். அதுக்கு வீராங்கன் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நான் உனக்கு டைம் தரேன், ஒழுங்கா மார்த்தாண்டர் எங்க இருக்காருன்னு நீயா பதில் சொல்லிடு, இல்லைன்னா நாளைக்கு அரசவையில நீங்க பண்ண எல்லா தப்பையும் நான் சொல்லி உங்களை குற்ற கூண்டுல ஏத்தி உங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கிருவேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு அவர் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பிங்களனோட ஆட்கள் உள்ள வர்றாங்க. இவங்க கட்டி போட்டிருக்கிறத பார்த்தது ஓடி போய் ஆட்களை கூட்டிட்டு வர்றாங்க. வந்து கட்ட அவிழ்த்து விட்டுட்டு ரெண்டு கும்பலுக்கு இடையில பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. வீராங்கன் சகாயத்துல நீ மதனாவை அனுப்பி வச்சிடு அப்படின்னு சொல்றாரு. சோ மதனாவுக்கு ஒரு குதிரையை கொடுத்து சகாயம் அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஆனா அவங்க பின்னாடி பிங்களன் துரத்திட்டு போயிட்டு இருக்காரு. இங்க வந்து வீராங்கனும் சகாயமும் இந்த கூட்டத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மதனாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு இல்லைங்களா பிங்களன். சோ ஒரு கட்டத்துல அவங்க கையில இருந்த ஒரு குருவாலை வச்சு தூக்கி வீசுறாங்க. அது மதனாவோட முதுகுல குத்திடுது. பிங்களனோட ஆட்களுக்கும் வீராங்கனுக்கும் நடந்த சண்டையில வீராங்கன் தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. பிங்களன் கார்மேகத்துக்கிட்ட நம்மளோட வேலைகள்லாம் இந்த நாடோடி நாளைக்கு அரசவையில கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கவலையோட கேக்குறாரு. அதுக்கு கார்மேகம் நம்ம ராஜகுருவுக்கு கன்னித்தீவோட தலைவர் நெருங்கிய நண்பர், மார்த்தாண்டரை நம்ம கன்னித்தீவுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம், அதுக்கப்புறம் வீராங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க கார்மேகமும் பிங்களனும். கழகத்தோட ஆட்கள் மதனாவை காப்பாத்தி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மதனாவை பார்க்க வர்றாரு. அங்க மருத்துவம் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்க சரியாகிறதுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்றாங்க. வீராங்கன் அவங்களுக்கு இப்படி நடந்தது நினைச்சு அழுகுறார். மதனா குணமாகணும் அப்படின்னா ஓய்வு தேவை, அதுவும் இல்லாம காலையில மன்னர் இல்லைன்னா இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி மதனாவோட அப்பா அவரை வந்து அரண்மனைக்கு அனுப்ப சொல்றாரு. ஆனா சகாயம் மட்டும் இங்க இருக்கட்டும், ஏதாவது அவசர தேவைன்னா நான் உனக்கு சொல்லி விடுறேன் அப்படின்னு போக சொல்றாரு. வீராங்கனும் வேற வழி இல்லாம திருப்பி அரண்மனைக்கு போறாரு. அரண்மனையில தூங்கிட்டு இருக்கார் வீராங்கன். அப்போ ராணி அங்க வர்றாங்க. தூங்கிட்டு இருக்கவர் பக்கத்துல உட்கார்றாங்க. வீரா மதனா ஞாபகத்துல தூக்கத்திலேயே எனக்கு நீதான், உனக்கு நான் தான், நம்மள யாரையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு லவ் டயலாக் பேசிட்டு இருக்காங்க.
ஆனா இது எல்லாத்தையும் தன்னை பத்தி நினைச்சு பேசுறாங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க ராணி. வீராங்கன் கண்ணை திறந்து பார்த்தா எதிர ராணி. பதறி போய் எந்திரிக்கிறாரு வீராங்கன். ராணி எவ்வளவோ கெஞ்சுறாங்க, ஏன் இப்படி மாறிட்டீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், மணிமகுடம் சூட்டினதுல இருந்து நீங்க என்ன மறந்தே போயிட்டீங்க, அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணம் ஆன போது எவ்வளவு லவ் பண்ணீங்க, ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வீராங்கன், உங்களோட ஹஸ்பண்டும் மாறல, நானும் மாறல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டது ராணிக்கு ஒண்ணுமே புரியல. ஹஸ்பண்ட் வேற, நீங்க வேறயா அப்படின்னு கேக்குறாங்க. கடைசியில வேற வழி இல்லாம, நாங்க உன் ஹஸ்பண்டே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு வீராங்கன். ஆனா இதை கேட்டதும் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பக்கத்துல இருக்க ஒரு குருவாலை எடுத்து தன்னை குத்த போறாங்க. ஓடி போய் வீராங்கன் அவங்க கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறாரு. கடைசியா அவர் எல்லா கதையும் சொல்றாரு. நான் உங்க ஹஸ்பண்டே கிடையாது, மார்த்தாண்டரை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க, அப்படி எல்லா கதையும் அவங்க சொல்லிடுறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா ராணிக்கும் எல்லாமே விளங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க கால்ல விழுகுறாங்க ராணி. சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவசரமா வீராங்கன் மதனாவை பார்க்க கழகத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் மதனா இறந்துடுறாங்க. வீராங்கனுக்கு பயங்கரமான சோகம். ஆனாலும் மதனாவோட அப்பா அவரை தேத்துறார். நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா மக்கள் என்னாவாங்க, மதனா மாதிரி இருக்கிற எத்தனையோ பெண்கள் என்னாவாங்க, உன்னால நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்காகவாவது நீ இந்த சோகத்துல இருந்து வெளியே வந்தே ஆகணும், நீ பண்ண வேண்டிய கடமை இன்னும் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை தேத்துறாரு. மார்த்தாண்டரை கன்னித்தீவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த ஒற்றர்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் வீராங்கனுக்கு சொல்றாங்க. மன்னரை தேடி வீராங்கனும் சகாயமும் கன்னித்தீவுக்கு கிளம்புறாங்க. இங்க இருந்து படம் ஈஸ்ட்மன் கலருக்கு மாறிடும். வீராங்கன் மார்த்தாண்டரை கண்டுபிடிச்சாங்களா, இளவரசி ரத்னாவோட கதை என்ன, இதை எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.